வணக்கம் நண்பர்களே. நீங்க தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா உங்ககிட்ட பணம் இல்ல. ஆனா உங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. அதாவது குறிப்பா நான் ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஒன்று புதுசா ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் நீங்க வச்சிருக்கீங்க. என்னுடைய ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு யாராச்சும் கடன் கொடுப்பாங்களா? முக்கியமா அரசு ஏதாச்சும் எனக்கு கடன் கொடுக்குமா? அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கான பதில் தாங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமாங்க, கண்டிப்பா உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப் பிசினஸுக்கான அந்த ஐடியாவுக்கு உங்களுக்கு லோன் கொடுக்க கவர்மெண்ட் தயாராக இருக்குது. அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம தமிழ் இன்வெஸ்டர் அஃபீஷியல் யூடியூப் சேனலுக்கு முதன்முறையாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தொழில் சார்ந்த வீடியோக்கள் மற்றும் அரசு திட்டங்களை முழுமையாக கேளுங்க. அடுத்ததா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், கவனிங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லை, அது ஒரு சுற்றுச்சூழல், அதாவது எக்கோ சிஸ்டம்னு வந்து சொல்லலாம். புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய தொழில்களுக்கு அரசு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதனுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறது. அடுத்தது ஐபிஆர், அதாவது பேட்டன் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய கண்டுபிடிப்புகளை நீங்கள் உங்கள் பேரில் பதிவு செய்வதற்காக 80% கட்டணத்தில், சரியா, அரசு வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பதிவு கட்டணத்தில் 80% வரைக்கும் உங்களுக்கு வந்து சலுகை கொடுக்குறாங்க. அடுத்ததா நிதி உதவி பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி உதவி அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலியமா உங்களுடைய திட்டத்துக்கு முதலீடுகளை ஈர்க்கும் வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் அதிகரிக்குது. தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு பிரைவேட் லிமிடெட் வச்சிருக்கணும் அல்லது எல்எல்பி வச்சுருக்கணும், சரிங்களா. அது பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் 10 வருஷத்துக்குள்ளே இந்த கம்பெனிஸ் ஆரம்பித்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான லோன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இதை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கவனிங்க. முதல்ல ஸ்டார்ட் அப் இந்தியா government.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போகணும். போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி அண்டு உங்களுடைய மொபைல் எண் ரெண்டையும் கொடுத்து அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட்டை உருவாக்கணும், சரிங்களா. அடுத்தது ரெகக்னேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ கெட் ரெகக்னைஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் அழுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரைட். இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன, டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறுவனத்துடைய பதிவுச் சான்றிதழ், அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிங்களா, ஆல்ரெடி 10 வருஷம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டார்ட் அப்புக்காக தான் நீங்கள் வரீங்க, ரைட்டா. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய பதிவுச் சான்றிதழ் கண்டிப்பாக வேணும். அடுத்தது பிஸ்னஸ் பிளான், அதாவது ஸ்கெட்ச் மாதிரி, அதாவது நீங்கள் எந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க அதனுடைய பிளான் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, அதாவது உங்களுக்கு தேவையான முதலீட்டு விவரங்கள் என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் வச்சுருக்கணும். குறிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வச்சுருந்தீங்க அப்படின்னாலே இதில் உங்களுக்கு கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அதில் என்ன தெளிவாக கேட்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஐடியா என்ன என்பதை தெளிவாகவும் அது எப்படி சமூகத்திற்கு பயன் தரும் என்பதையும் விவரிப்பது தான் ரெகக்னேஷன், ஓகேங்களா. உங்களுடைய ஐடியா என்ன, அது எப்படி சமூகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் விரிவாக சொல்ல வேண்டிய இடம் தான் அந்த ரெகக்னேஷன் அப்படிங்கிற ஏரியா. அந்த இடத்துல நீங்கள் டீட்டெயிலாக அதை வந்து எழுதிருங்க. அடுத்ததான் என்னென்ன திட்டத்தில் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு தான் இப்போ நம்ம வரோம். என்னென்ன திட்டங்கள் தெளிவாக சொல்லுங்க. இந்திய அரசின் திட்டங்களுக்கு இணையாக தமிழக அரசின் திட்டங்களும் இதில் இருக்கு. என்னன்னா நீட்ஸ் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு. இதில் படித்த இளைஞர்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 25% மானியமானது இந்த திட்டத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டாவது விஷயம் UYEGPன்னு ஒரு திட்டம் இருக்குது. இது சிறிய அளவிலான தொழில்களுக்கு, குறிப்பாக தையல் மிஷின் வைக்கிற தையல் தொழில், பெட்டிக்கடை, சிறிய உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றை மிகச்சிறந்த திட்டமாக இந்த திட்டம் இருக்குது. அடுத்தது SC ST தொழில் முனைவோராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தமிழகத்தில் பட்டியலின மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோருக்குன்னு தனித்தனியாக மானியங்கள் மற்றும் கடன் தள்ளுபடி வசதிகளும் இருக்குது. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கலாம் MSME அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களுடைய பிஸ்னஸ் பிளானுக்கு
எப்படி கடன் கொடுப்பாங்க, அதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னா, வங்கிகள் கடன் தருவதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான். இதுல என்னென்னலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும், அதாவது உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா, உங்க பொருளுக்கு சந்தையில எவ்வளவு டிமாண்ட் இருக்கு, அதாவது எவ்வளவு தேவை இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்க அந்த மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கணும். ரெண்டாவது, ஃபினான்சியல் ப்ரொஜெக்ஷன்ஸ், அதாவது அடுத்த 3 வருஷத்துல உங்களுடைய லாபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது, பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது நீங்க போட்ட முதலீடு எப்போ திரும்ப கிடைக்கும். ரைட்டுங்களா? இந்த விஷயம் தெரிஞ்சா மட்டுமே போதுமானது, உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ்ல உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொன்ன இந்த 3 விஷயங்களையும் உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எந்த பேங்க்குமே உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, கம்பல்சரி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்க இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட தொழிலுக்கு முதல் படியை எடுத்து வச்சிருக்கீங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னாலும் என்னுடைய ஃபோன் நம்பரும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும், நல்ல பிசினஸ் மேன் ஆகணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. உங்களுடைய கனவு ஜெயிக்கட்டும், என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.